வணக்கம். இன்றைய செய்திகள். தவிக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதிதாக கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயை திடீரென அறிவித்தது எப்படி? இந்த ஆண்டு மட்டும்தான் கோடைக்காலம் வருகிறதா? வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகை 13ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டு அறிவிக்கப்படுவது ஏன்? இதற்கெல்லாம் காரணம் வீதிக்கு வீதி மட்டுமில்லாமல் வீட்டுக்கு வீடு ஒலிக்கும் விசில் சத்தம்தான். திமுக தனக்கு போட்டியாக கருதுவதும் தாவேகவை தான் என்பதை இந்த அறிவிப்பு வழியே முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி செய்துள்ளார் என்று, என் அரசியல் வருகையின் தாக்கத்தால் கிடைத்த உரிமை தொகையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும் அந்த அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்குவதற்கு பதிலாக உணவு படியாக அதற்கான தொகையை வழங்கலாம் என்று தமிழக அரசுக்கு அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணி தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் விடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, மதுரை உள்ளிட்ட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் ஆங்காங்கே போராட்டம் நடைபெற்றது. அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில் ஒருவேளை உணவு வழங்கும் திட்டத்தை சென்னை மாநகராட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பின்னர் படிப்படியாக மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் வாயிலாக வழங்கப்படும் உணவு சாப்பிட முடியாதபடி இருப்பதாக குற்றம் சாட்டி அவற்றை தூய்மை பணியாளர்கள் குப்பையில் கொட்டும் சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து வருகின்றன. இவற்றை தவிர்க்க உணவுக்கு பதிலாக உணவு படி வழங்கலாம் என நகராட்சி, மாநகராட்சி அதிகாரிகள் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறும்போது, இத்திட்டம் ஆரம்பிக்கும் போதே சாப்பாட்டுக்கு பதில் உணவு படி வழங்கலாம் என்றோம். அரசு ஏற்கவில்லை. தற்போது ஆங்காங்கே உணவு சரியில்லை என பிரச்சனை வருகிறது. இவை தேர்தல் சமயத்தில் வந்தால் பெரிதாக பேசப்படும். ஒரு தூய்மை பணியாளருக்கு தினசரி 54 ரூபாய் வரை உணவுக்கு செலவிடப்படுகிறது. அதற்கு பதில் 60 ரூபாயை உணவு படியாக அவர்களிடம் வழங்கலாம். அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான உணவை வாங்கி சாப்பிடுவர் என அரசிடம் மீண்டும் பரிந்துரை செய்துள்ளோம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். கூட்டணி கட்சிகளை திமுக அவமதிப்பது கிடையாது, உள்ளதைத்தான் எடுத்துச் சொன்னோம் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியுள்ளார். சசிகலாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் ஒருத்தர் இருப்பதையே மறந்து விட்டார்கள் என்று சசிகலா கூறுகிறார். அவரை யார் எப்போது தேடிக்கொண்டு இருக்கிறார்கள்? நீங்கள் கட்சியில் இருங்கள், இல்லாமல் போங்கள். பழனிசாமி தான் உங்களை சேர்க்க மாட்டேன் என்கிறாரே. அதிமுகவில் தொண்டர்கள் கிடையாது, அங்கே இருப்பவர்கள் எம்எல்ஏ சீட்டுக்காக உட்கார்ந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம், நீங்கள் ஏன் எம்பி தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறீர்கள்? 25 ஆண்டுகளாக உங்கள் சமுதாய மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன் என்றும், கூட்டணி கட்சிகளை திமுக அவமதிப்பது கிடையாது, உள்ளதையே எடுத்து சொன்னோம். உதயசூரியன் என்றால் அது ஒரு மாதிரி, மற்ற சின்னம் என்றால் அது ஒரு மாதிரி. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்றுதான் சொல்கிறோம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். தேர்தல் ஆணையம் ஒரு பக்கமாக செல்கிறது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியுள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகில் உள்ள மைதானம் ஒன்றில் நடந்த தாவேக தலைவர் விஜயின் கூட்டத்திற்கு வந்தோர் முண்டி அடித்து உள்ளே சென்றதில் வெயில் உக்கிரம் தாங்காமல் ஒருவர் மயங்கி விழுந்தார். அவரை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தயாராக இருந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பினர். மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது அவர் இறந்துவிட்டது தெரிய வந்துள்ளது. இது குறித்து போலீசார் கூறுகையில், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் கொண்டலாம்பட்டி அரசமர காட்டூரில் வசித்து அதே பகுதியில் உள்ள வெள்ளிப்பட்டறையில் தொழிலாளியாக பணிபுரிந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளார். அவர் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் வந்துள்ளார். வெயில் தாக்கத்தில் மயங்கி சரிந்து உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் கூறியுள்ளனர். மாநாடு, பொதுக்கூட்டங்களை தவிர விஜய் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பாஸ் வழங்குவது வழக்கமாக உள்ளது. சேலம் கூட்டத்திற்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமே பாஸ் கொடுக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். அதில் சுராஜ் எப்படி நுழைந்தார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே விஜய் நிகழ்ச்சிக்கான பாஸ் பிளாக் டிக்கெட் போல் விற்பனை செய்யப்படுவதாகவும் போலியாக அச்சடிக்கப்படுவதாகவும் பல புகார்கள் உள்ளன. அவற்றை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சுராஜ் மரணம் அமைந்திருக்கிறது என்றும் போலீஸ் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அமல்படுத்திய ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தால் தமிழகத்தில் வசிக்கும் வட மாநிலத்தவர்களை விட பிற மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்கள்
அதிகம் பயன்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் வசிக்கும் பலர் வேலைக்காக பிற மாநிலங்களில் வசிக்கின்றனர். இதில் தொழிலாளர்கள் பயன்பெற மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை 2020ஆம் ஆண்டு ஜனவரியில் துவக்கியது. ஆரம்பத்தில் இத்திட்டம் மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு பறிக்கிறது என்று தமிழகத்தில் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்த்தன. அத்திட்டத்தில் அந்த ஆண்டு அக்டோபரில் தமிழகம் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கியது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டார். பீகாரில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை துவங்காமலேயே சட்டசபை தேர்தலின் போது திடீரென 10 மாத தொகையை சேர்த்து வழங்கினர். அதையும் பிரதமரே நேரடியாக சென்று வழங்கினார். தமிழகத்தில் 3 மாத தொகை முடக்கப்படலாம் என்ற தகவலின் அடிப்படையில் முன்கூட்டியே அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. மோடியை தன் மீது சவாரி செய்ய அதிமுக அனுமதி அளித்ததன் காரணமாகவே நீட், உதய் மின் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் தமிழகத்திற்குள் திணிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.